Jesus Saves Deliverance Ministries presents கடந்த 1ஆம் தேதியும் நான் இந்த வாக்குத்தத்தங்களை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நாம் அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், மேய்ச்சலை கண்டடைவான்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, உயர்த்த, மகிமைப்படுத்த எங்கள் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாவியானவர் ஆராதனை வேளையிலே எங்களோடு இடைப்பட்டதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதனை போல சங்கீத பகுதியில் கர்த்தர் எங்களோடு பேசினீங்க, அதற்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே வார்த்தையின் வேளையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சபை ஆண்டவரை கர்த்தாவே இன்னும் இப்பொழுது இருப்பதை பார்க்கல, சபையை இன்னும் ஆண்டவரை உடைய மகிமைக்குள்ளாய் நடத்தும்படி உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி, மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஆமீன். ஆகவே எப்படி இந்த மேய்ச்சலை கண்டடைய போகிறோம் என்பதை குறித்து தான் வாசிக்க போகிறோம். வாசிக்க மீண்டுமாக அந்த வசனத்தை, நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். அவருக்குள்ளான என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்குது. அப்போஸ்தலர் 4:12 எடுத்து ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இன்னொருத்தர் எபேசியர் 2:18 வாசிங்க. சீக்கிரமாக வாசிங்க, நம்ம நேரடியாக ஆமென். அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லுகிறது? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த ரட்சிப்பின் வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி. எபேசியர் 2:18 பார்க்கிறோம். அந்தபடியே நாம் இருந்திருந்தாலும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்திலே சேருகிற ஸ்லாக்கியம், அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது பிதாவிடத்திலே நாம் சேரும்படியான நமக்கு ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிமகள் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு இந்த பூமியில எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அன்றி நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆகவே தான் அவர் நாமத்தினால தான் நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் என்று சொன்னாதான் அந்த ஜெபம் அங்கே கேட்கப்படும். ஆமேன். ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் அப்ப ரட்சிப்பு எப்படி வருகிறது சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது சொல்லி, அப்படி ரட்சிக்கப்பட்டவன் எப்படியா? அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் ஒரு மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்து தான் ஆண்டவர் விளங்கப்படுத்துகிறார் சீசர்களுக்கு. அதில் 2 காரியத்தை நாங்கள் இந்த கால வேளையில் தியானித்து, அதற்கு ஒப்பான காரியத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் முடிப்போம். 9வது வசனத்தில் சொல்கிறார், நானே என் வாசல் சொல்கிறார். அடுத்து 8 வாசிப்போமானால் வாசிங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பதாக வந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா காணப்படுறாங்களாம்? கள்ளரும் கொள்ளைக்காரமாக இருந்தார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின்படியாக அவர்களை நடத்தின ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அன்றி வேறு ஒன்றுக்கு வரான் என்று சொல்ல. 2 காரியம், ஒரு சபைக்குள்ள 2 விதமான பிரச்சனைகளை இந்த காலவேளையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, ஊழியக்காரர்கள் ஆமென் என்ன செய்கிறாங்க? ஜனங்களை வஞ்சிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறாங்க. 2வது காரியம் என்னது? ஊழியக்காரர்கள் மாத்திரம் சபையாரை வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு சரியாக இல்லாவிட்டால் பிசாசம் என்ன செய்கிறான்? அதே காரியத்தை தான் நாங்கள் செய்கிறது நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சபை என்பது கர்த்தருடையது. ராமின் சொன்னது. அப்போ சபையை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை மாத்திரம்தான் சார்ந்திருக்க வேண்டும். ராமின் சொன்னது. இதை தான் இந்த கால வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் முதல் பகுதியில் 8வது பகுதியிலே பார்க்கிற பொழுது, எனக்கு முன்பு வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? கள்ளரும் யாராக இருந்தாங்க? கொள்ளைக்காரர்களுமாக இருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை சரியான பாதைகளை நடத்தும்படி
மோசே நாட்களிலே கொடுத்த பிரமாணத்தை கட்டளைகளை அவர்களுக்கு சரியாக பயன்படுத்தாதபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து விழுந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட நிலைகள் வருகிறதுனால தான் ஆண்டவர் இந்த 2020 சில காரியங்களை மாற்றிக்கொண்டிருக்க. அதன்படிதான் இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நானே வாசல் என்று சொல்லி என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று. வேற எந்த ஒரு வழியிலே நம்ம போக முடியாது. எந்த ஒரு போதகர், எந்த ஊழியக்காரன், யார் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியாது, ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. நாம் எல்லாரும் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒன்று. இரண்டாவது காரியம் சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். இன்றைக்கு சபைக்குள்ள இந்த 2 பிரச்சனைகள் தான் என்ன நடந்து கொண்டிருக்கு. சபை இயங்கிக் கொண்டே இருக்குது. கர்த்தருடைய சபையை ஆமென் என்னது சத்தியம் இல்லாதபடிக்கு ஆமென் ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க, வேறு விதமான சொந்த சத்தியத்தில் சொந்த வார்த்தைகளால் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அதே போல பிசாசும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், சபையை இல்லாமல் செய்வதற்கு அவனும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த 2 காரியங்களுக்கு மத்தியில் நீங்களும் நானும் ஆண்டவரை மாத்திரம் ஆமென் நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் அந்த மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் இதுக்கு ஒப்பனையான காரியத்தை எசேக்கியேல் புத்தகத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் இதை நிறைவு செய்வோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க ஊழியக்காரர்களையும் அதாவது மேய்ப்பனையும் விசுவாசிகளையும் குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். கிட்டத்தட்ட நாங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதே காரியத்தை தான் இந்த இடத்துலையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதல் காரியத்தை பார்ப்போம். 34ஆம் அதிகாரத்தில் 3 நாளை வாசிங்க. நெய்யை சாப்பிட்டு அடிக்கிறீர்கள். ஆமென். இதை தான் அங்கே ஆண்டவர் கோட் பண்ணுறார். இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் அங்கே யோவான் அதிகாரத்தில் சொல்கிறார். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். காணிக்கை எடுத்துக்கிட்டீங்க, தசாபாதை எடுத்துக்கிட்டீங்க, ஸ்பெஷல் காணிக்கை எடுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்க, இதை எடுக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கொடுக்கப்பட்ட மந்தையாகிய ஆமை அவர்களை என்ன செய்யாமல் போறீங்க, மேய்க்காமல் போறீங்க. நீங்கள் பலப்படுத்தாமலும் நசல் கொண்டதை குணமாக்காலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும் ஆமென். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் இந்த விஷயத்தை தான் சொல்லுகிறார். ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆசாரியருடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், லேவியர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கட்டளையாக கை கொண்டு அவர்களை அந்த கட்டளையின்படி நடத்துகிறார்களே அன்றி அவர்களை விசாரிக்காமல் போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், சபைக்கு வருகிறவர்கள் பலரும் பலவிதமாக இருப்பாங்க. அவங்களை என்ன செய்ய வேண்டும், வசனத்தினாலே பலப்படுத்த வேண்டும். 2வது சொல்றார், நசல் கொண்டவைகளை குணமாக்காமல், வியாதிஸ்தர்களை விசாரிக்காமல், அவங்கள போய் பார்த்து விசாரித்து அவங்களுக்கு ஜெபிக்காம அந்த காணிக்கையிலே கண்ணா இருக்கிறோம். சில இடங்களுக்கு போகிற நேரம் நான் அடிக்கடி நான் சொல்லுகிற விஷயம், வீட்டு விசிட் பண்ண வருகிற பொழுது காணிக்கையோடு வந்தால் நான் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்றது காரணம் என்ன, நீங்கள் சபை விசுவாசிகள் வீட்டுக்கு வர நேரம் காணிக்கை, ரோட்டில் கண்ட காணிக்கை அப்படியாக அல்ல. நீங்கள் கொடுக்க வேண்டியது 2 காரியம். ஒன்று, உங்களை காணிக்கையை கொண்டு செலுத்த வேண்டும். 2வது மிக முக்கியமானது, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் அந்த தசம பாகத்தை நீங்கள் சரியாய் கடவுளுக்கு கொடுக்காமல் இருக்கிறதா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை குறித்து பிரசங்கம் பண்ணுனா நிறைய சபைகள் ஜனங்கள் ஓடி போயிடுறாங்க, பயப்படுறாங்க. என்னடா பணத்தை கேட்குறா, பணம், இந்த பணம் யாருடைய பணம் என்ற. இன்னைக்கு அரசாங்கம் நம்ம நல்ல வசதி படைத்திருந்தா அரசாங்கம் நமக்கு என்ன கேட்குறது, நம்ம ஒரு பெரிய கம்பெனியை நடந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அரசாங்கத்தில்,
வரி கேட்குறாங்க. ஏசு அதை தான் சொல்கிறாங்க, முழு பணத்தையும் கேட்கல, நீ சம்பாதிக்கிற 10,000 கேட்கல, அதில் எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ என்ன செய்ய வேண்டும், நீ கொடு என்று சொல்ற. அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் என்று சொல்லி தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆராதனை வேளையில் கர்த்தர் அதை தான் பேசினார். பாடல் பகுதியில் அதை தான் பேசுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை அவருடைய கை குறுகவில்லை, உங்கள் கை குறுகி இருக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். உங்கள் காணிக்கையோ உங்கள் தசமபாவம் ஊழியக்காரனுக்கு அல்ல, தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதை கொடுத்து பாருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் குணமாக்கலும் காயம் கட்டாமலும். அப்போ பலவிதமான பிரச்சனையோடு சபைக்கு வருகிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், வார்த்தைகள் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும். நசல் கொண்டவர்களை குணமாக்க வேண்டும், காயத்தை கட்ட வேண்டும், துரத்துண்டவர்களை தேடாமலும் போயிட்டு போகுது வந்தால். நேற்றெல்லாம் நாங்கள் சில நேரங்கள் சில வீடுகளுக்கு போனோன்னா எதுக்கு பாசம் வராங்க அப்படி இல்லை. ஒரு வாரம் நீங்கள் வராட்டி உங்களை போய் சந்திக்க நான் சும்மா வரமாட்டேன். ஜெபிக்கிற நேரம் சில நேரங்களில் இவங்களெல்லாம் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால் தானே வருவேனே தவிர இல்லாட்டி சும்மா வந்து விசிட் பண்ணலாம். அந்த நேரத்துக்கு ஜெபிக்கலாம், அந்த நேரத்தில் வேத வாசிக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம்னா அந்த உறுத்துதல் வரும். போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்த்து விசாரிக்கணும். சில நேரம் சில பேருக்கு ஃபோன் பண்ணால் அப்போ தான் சொல்லுவாங்க, அப்போதான்யா ஒரு பிரச்சனையில் இருந்தோம். எனக்கு ஒரு பிரதர் சொல்கிறார், எனக்கு வேலையில் பிரச்சனை ஒன்று. அப்போ நான் அவருக்கு ஃபோனே பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப நானும் அனுப்புவேன். அன்றைக்கி எனக்கு ஒரு மனசுக்கு தோணுச்சு, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அவர் ஃபோன் பண்ணி சொல்லையில் அவர் சொல்லுகிறார், எனக்கு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்படி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது தான் நம்ம செய்ய வேண்டும். ஆகவே விசாரிக்க வேண்டும். இதுதான் ஊழியம். ஆகவேதான் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார். வாசிங்க மகள், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் கட்டளை கொடுக்குறது, இங்கேருந்து சத்தம் போடுறது, நாளைக்கு வந்துடு, நாளான்னைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்கள போய் விசாரிக்கிறது இல்லை, அவங்கள சுகமாக இருக்கிறீங்களான்னு ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு தேவையில்லை, ஆனாலும் அப்படி நெருக்கமாக இருக்க வேண்டாம். அப்படியான சூழ்நிலைகளிலே நாம் ஜனங்களை நடத்தக்கூடாது. நீங்களும் ரட்சிக்கப்பட்டீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நீங்களும் பரலோகத்துக்கு போகிறீங்க, நானும் பரலோகத்துக்கு போகிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்க்கிறவங்க என்னையும் பார்க்குறேன். அப்போ நான் சரியாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வான், என் மூலமாக உங்களுக்கு நன்மையான காரியத்தை கொண்டு. ஆகவே இந்த இடத்துல இந்த ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், சபையை தம் பக்கம் எடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இந்த காலகட்டமும் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் இந்த கடந்த காலங்களிலே மார்ச்சிலிருந்து தேசத்தில் நடந்த சில சம்பவங்கள் இவைகளெல்லாம் நான் பார்க்கிற பொழுது இனி ஒரு காலங்கள் எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் சபையார் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்கள் சார்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த கால வேளையை பார்ப்போம். 31 வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றேன். நான் என்று சொன்னது மாத்திரமல்ல, நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் சரியாக இருப்பீர்களானால் மனுஷன் உங்களை விசாரிக்க மாட்டான். மனுஷன் மூலமாக என்ன நடக்கும், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆக நீங்கள் சரியாக இருக்கணும். விசுவாச பிள்ளைகளும் சரியாக இருந்தால் தான் இந்த ஒரு என்னது இந்த கம்யூனிகேஷன் இது சரியாக இயங்கப்படும். அல்லாது போனால் இயங்க முடியும். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டீங்க, விசாரிக்கலை. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், சபையை, ஏன்னா சபை யாருடையது, கர்த்தருடையது சபை. அதுதான் கவனமாக இருக்கணும். என்னுடைய சபை அல்ல. நான் வேணா பேர் போடலாம், நான் நின்று பேசலாம். ஆனால் சபை யாருடையது, கர்த்தருடைய சபை. இதை கட்டவும் முடியும் அவரால், இது இல்லாமல் செய்யவும் முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஆகவே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நானும் எச்சரிக்கையாக வேண்டும். ஆகவே தான் இந்த அதிகாரத்தில் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். ஒரு மேய்ப்பன் போல நான் என் ஆடுகளை தேடி
மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவர்களை தப்பி வர பண்ணி. இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள், சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், மற்றது என்ன ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸ்களை தான் இந்த வேதமே அமைஞ்சிருக்கிறது. ஆகவே இன்றைக்கி இது உங்களுக்கும் எனக்குமாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். ஆகவே தொடர்ந்து வாசிப்போம். புறப்படவும் சேர பண்ணவும், எல்லா தேசங்கள் இருக்கிறவர்களை சேர பண்ணவும், சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அப்ப நீங்க சுய தேசம், சுய சபை, சபைக்கு சபை போறது அல்ல, உங்கள் சுய சபைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? உண்மை உள்ளாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறவர். ஆமென் சொன்னதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் என்ன செய்வேன்? தேசத்தின் சகல வாசத்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பினவர். எல்லா இடத்திலும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா? தொடர்ந்து வாசிங்க. ஆமென். அவைகளை எப்படி மேய்ப்பாராம்? நல்ல மேய்ச்சல். சங்கீதம் 23 வாசிக்கிற பொழுது ஒரு ஆடு வந்து ஆண்டவரோடு பேசுகிறபடி தான் அது சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். புரியுதா? அப்போ கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ அந்த ஆடு சொல்லுது. ஆமீன். அப்போ ஆடு எப்படி இருக்க வேண்டும்? ஆடு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். மேய்ப்பனுடைய வார்த்தையை கேட்டு அதை என்ன செய்யணும்? நடந்தால் தான் அது தாழ்ச்சி அடையாமல் இருக்கும். இல்லாட்டி இப்போ இன்னைக்கு நமக்கு ஏன் கடன் பிரச்சனைகள், ஏன் கஷ்டங்கள், ஏன் வேதனைகள், ஏன் போராட்டம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பது போல நாம் கேட்காதபடினா நாம் எடுக்கிற முடிவுகள்னால தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியவில்லை? அந்த வசனத்தை நாம் தைரியமாக பேச முடியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும்? ஆமீன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைவில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்றதுக்கு கடினமாக இருக்குமா இல்லையா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு சொல்லுங்க பாப்போம், நான் தாழ்ச்சி அடையவில்லைன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஆமீன் சொல்லியிருக்கேன். சரி, வாசிங்க. நான் 14 வசனத்தை வாசிங்க. ஆமீன். ஆமீன். எப்படி எங்கே இருக்குமா? உயர்ந்த இடத்துல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? மலை மேல் இருக்கிற பட்டினமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுடைய சபையும் உங்களையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. ஒரு தாழ்ந்த இடத்துல அல்ல, அந்த உயர்ந்த இடத்துல தான் எல்லாமே இருக்கும். ஆமீன். அப்போ அந்த திராட்சை செடிகள் இவைகளெல்லாம் அந்த மலைகள் போல இருக்கிற இடங்களில் தான் என்ன செய்யும்? அன்றைக்கி பேப்பரில் பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. லீனாவுடைய ஊருக்கு கொடைக்கானலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருமா? பேப்பரில் அழகாக நேற்று பார்த்துட்டு நான் யோசித்தேன். மலைகளிலே இளவரசி. என்னது? மலைகளிலே இளவரசி அப்படின்னா என்னது? அந்த அப்புறம் பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பூக்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிற இடத்தை என்ன சொல்கிறாங்க? இளவரசி என்று சொல்லி உராமின்னு சொன்ன. அதுபோல் இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா இடங்களும் எப்படி இருக்கிறது? இளவரசனுக்குரியதாக இருக்கிறபடினாலே அது இளவரசியை போல இருக்க உராமின்னு சொல்லுங்க. அந்த தேசத்தில் எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அப்படிதான் சபை இருக்க வேண்டும். மனவாட்டியானவள் எப்படி இருக்க வேண்டும்? குறைவுள்ளவளாக இருக்கக்கூடாது, குறைவு அற்றவளாக இருக்க வேண்டும். காலத்தில் அந்தந்த காலத்தில் அங்கே போய் பார்த்தோம்னா கொடைக்கானலில் பூக்கள் காலத்தில் பூக்கள், மற்ற அந்த மரக்கறி வெஜிடபிள் காலம் எப்படி அந்த அது எல்லா காலங்களும் ஏதோ ஒரு மலர்கள் மலர்ந்து அந்த தேசத்தை அப்படியே குலுங்கி கொண்டே இருக்கும். ஆகவே தான் அந்த பாருங்கள், இந்தியாவில் அவ்வளோ பெரிய நாட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏரியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதுபோல தான் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவம். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ 2 தொழுவம் இருக்குது. என்னது?
எங்கேயுமே ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஆண்டவர் நன்மை தீமை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறார், வேறு என்னது மரணத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த இதில் நீங்கள் போகணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அந்த இடத்துல என்ன சொல்கிறான் வாசிங்க. நல்ல மேய்ச்சல் சங்கீதத்தில் சொன்னது போல என்னவா படுத்துக்கொள்ளும், நல்லது தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். அப்போ சபையே சார்ந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. ஆமே. அவர்கள் மேய்க்கிறது மாத்திரம் மடக்குவேன்னா என்னது? மடக்கிறன்னா என்னது? அவைகளை சரியான பாதையை நடத்துவது, அதை குறிப்பிட்ட நேரத்தில் உணவு கொடுப்பது, குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் அவைகளுக்கு நீர் பாய்ச்சுவது, இவர்களை அவர் கணக்கு அப்படியே செய்வார். அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். அதை எப்படி செய்ய விரும்புகிறார்? ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏற்ற காலத்தை தாண்டி நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு தான் நம்ம மாட்டிக்கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். கரங்கள் இருந்தால் கரங்களை தட்டி தேவனை மகிழ்ச்சிகள். இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்ற. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை என்ன செய்வேன்? திரும்பி கொண்டு வருவேன். எலும்புமே பாரு. அதாவது அவர்கள் செய்யாத காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறான்? அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் போகிற சபையோ இல்லை உங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் நான் சொல்கிறார் என்ன சொல்கிறது? நான் அதை கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். விளம்பரங்கள்லாம் வருமே அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை இந்த இடத்துல சொல்கிறார். நான் காணாமல் போனதை தேடி திரட்டுவதை திரும்பி கொண்டு வந்து ஆமே. இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுவேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் செய்வேன். எல்லாம் கர்த்தர் செய்வார். உங்களை விசாரிப்பார், சாப்பாடு கொடுப்பார், சுகமாக்குவார், எல்லாம் செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற சபையாகிய விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அவரை மீறி போயிடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. இன்றைக்கி சத்துருவானவன் எப்படி அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாரோ அதுபோல் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறாங்க? எல்லாம் தானாக செய்கிறாங்க. எனக்கு இப்போ ஜெபிக்க தெரியும், அதை செய்ய தெரியும், இதை சென்று ஒரு வேற்றுமையை கொண்டு வராங்க. அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். பிசாசானவன் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு நீங்கள் அவங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலை, உங்களுடைய எல்லாவற்றிலும் அவன் வந்து சில நேரம் இடைப்பட்டு சில நேரங்களை விலை செய்வதற்காக உங்களை பல காரியங்களை செய்வோம். அதில் நீங்கள் எச்சரிக்கணும். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என்ன செய்வேன்? அந்த வசனத்தை வாசிக்க. என் மந்தையை கர்த்தரை ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நியாயம் செய்வேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களுக்கு மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து அந்த ஆரம்பத்தில் நம்ம சபைக்கு வர்ற நேரம் இருந்த கட்டுப்பாடுகள், சபைக்கு வருகிற டைமிங், சபைக்கு வருகிற எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம குழப்பிக் கொள்ளுகிறோம். எல்லாத்தையும் குழப்பிக் கொள்கிறோம். எந்த நேரம் வந்தாலும் போகலாம், ஒன்றுமே இல்லை. பாட்டு நேரத்தில் போகலாம், பாட்டு முடியல போகலாம், ஜெபத்தில் போகலாம், போகாமலும் இருக்கலாம்.
அப்படின்னு இருக்குது. அப்போ ஆண்டவர் பாருங்க, மனுஷனை போல அல்ல. மனுஷன் பணத்துக்காக காணிக்கைக்காக சரி எப்படினாலும் அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி கொடுத்துவான். ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்கள். ஆகவே சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஆமீன் கர்த்தரை சார்ந்து இருந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமே தவிர மனுஷனை சார்ந்து. இன்னைக்கு அப்படி தான், இன்றைக்கி மனுஷர்களை தான் இன்றைக்கி அநேக ஊழியர்களை சார்ந்து தான் விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களுக்கு தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, என்ன ஃபேன் மாதிரி இருக்கிறாங்க, ரசிகர் கூட்டமாக இருக்கிறாங்க. ஆமீன். அப்படி அல்ல. நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் விசுவாசானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி அங்கே நாங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 3 வசனங்களில் பார்க்கிறோம். முன்பு ஊழியக்காரர்கள் செய்த தவறையும் பின்பு அதே காரியத்தை விசுவாசானவன் சபைக்குள்ள வந்து செய்கிற காரியத்தை சொன்னது போல இந்த இடத்தையும் போஷித்து பலப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்றீங்க? ஆரம்பத்தில் உபவாச கூட்டத்தில் வந்து 8 மணிக்கு உபவாச கூட்டம்னா 7 மணிக்கு வந்து உட்கார்ந்துடுறீங்க. அப்புறம் சாப்பிட்டு கொளுத்ததுனால, இப்போ வசனமெல்லாம் தெரிகிறதுனால, வார்த்தைகள் தெரிகிறதுனால, டைமிங்கெல்லாம் தெரிகிறதுனால என்ன செஞ்சிடறோம்? அப்படியே ஸ்லோவாக வந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்ய விசாரிக்கிறேன், சுகமாக்குகிறேன், எல்லாம் செய்கிறேன். அதே வேளையில் நான் கர்த்தர், நான் நியாயாதிபதி, நான் நியாயம் விசாரிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்னுடைய ஆடுகள். நான் உங்களை ஆமீன் கீழே கிடந்தவங்களை தூக்கி எடுத்தேன், விளம்பினா மருந்துகளை தூக்கி எடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்போ புஸ்திரியா வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது? சில ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க. புஸ்திரியா வந்ததுக்கு பிறகு ஆண்டவரை விட்டு விலகி போய் அவ என்னது ஆராதனைகளே என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய ஜீவியம் என்னது? ஆராதனையை ஒரு விக்கிரகமாக நினைக்கிறாங்க. இன்றைக்கு அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல எப்படி பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்தினார்னு சொன்னால், நான் மகளுக்கு சொன்னேன், சரியா எனக்கு 9:15 கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்படியே போய்கொண்டே இருக்கு. அப்போ எனக்கு தெரியுது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியுமா? 9:15 இந்த பிள்ளை நிறுத்தியிருந்தா இந்த பிள்ளை யாருக்கு ஊழியம் செய்யுது? சாரி, மகள் யாருக்கு ஊழியம் செய்யுது? எனக்கு ஊழியம் செய்யுது. அப்போ இன்றைக்கி யாருக்கு இந்த பிள்ளை ஊழியம், மகள் ஊழியம் செஞ்சா? கர்த்தருக்கு செய்யும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். மனம் குளிர வேண்டும். நான் ஏன் எழும்பி அந்த ஆராதனை அப்படியே நான் கொண்டு வந்து சொன்னால், ஆவியான இந்த இடத்துல உங்கள் என்னுடைய நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அப்படி எல்லாத்தோடையும் வந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. பரலோகத்தில் தேவதூதர்கள் 24 மணி நேரம் ஆண்டவரை மூஞ்சே பார்த்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும் இந்த கண்ணீர் வடிகிற முகம், வேதனை உள்ளோ வந்திருக்கிற உங்களுடைய ஆராதனையை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறார். அன்படி ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் வந்து இறங்கி இருக்கிற நேரம் நாங்கள் அதை அப்படியே நிப்பாட்டி, ஆண்டவரே போதும் ஆண்டவரே நீங்கள் போங்கன்னு சொன்னால் என்னது? இந்த ஆராதனை முழுமை பெறாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆகவே தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல நின்று ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் சங்கீதம் வாசிக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லாது போனால் ஆலயத்தில் நம்ம எது வேணாலும் நம்ம செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார், அதுக்கு விரும்ப மாட்டார். ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுனாலும் அந்த பிள்ளை ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருக்கணும், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும். அதுபோல் ஊழியத்துக்கண்டு முன்னுக்கு வரவங்க எல்லாரும் அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். சபைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஐயோ அவங்க காணிக்க கொடுக்குறாங்க இல்லை வர்றாங்க அவங்களை கோச்சிக்கிடுவாங்க அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு நான் அப்படி பார்த்தேன்னா ஆண்டவர் கோச்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் சபையை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆகவே எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காலங்கள் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. காலங்கள் சீக்கிரமாக இல்லையோ, இயேசுவை தெரிந்து கொண்ட உடனே அந்த மந்திரி சொல்லுகிறான், தண்ணீர் இருக்கிறது, தடை என்ன என்று சொல்லி. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஜீவ தண்ணீரை. ஆனால் நீங்களும் என்ன செய்றீங்க? வற்றி போன இடத்துல போய் நின்று கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வாசி. ஆண்டவர் சபைக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. நாங்கள்லாம் ஆதி கிறிஸ்தவர்கள், நாங்கள் 30 வருஷமாக சபையில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு வந்தீங்க, நேற்று வந்தீங்க, உங்களுக்கு ஊழியம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு அதை செய்ய இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல ஆண்டு. அப்போ இது எப்படி வருகிறது? பிசாசானவன் தான் என்னத்தை கொண்டு வருவான்?
கொல்லவும் அழிக்கவும் பிரிவினை கொண்டு வருகிறான். ஆமென். நம்ம பாருங்க போய் அதுதான் கவனமாக இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் உங்களை சரியான பாதையில நடத்தி நீங்கள் சரியான பக்குவத்தில் வந்தாலும் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம் வருகிற பொழுது அது உங்களால் வந்தது அல்ல, உங்களை பிசாசானவன் பயன்படுத்துகிறான். ஆமென் சொல்லுங்க. அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரம் பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிசாசை பார்த்துட்டு ஆமாம் அவன் நம்ம எப்பயுமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஒரு காரியத்தை கூடுதலாக ஏதாவது செய்ய போனால் நம்ம நினச்சிக்கணும் நம்ம இது புறம்பான ஒரு காரியம். அப்போ நம்ம கவனமாக இருக்கும். வாசிங்க நான் முடிக்கிறேன். ஆகையால் கர்த்தராகிய ம் ம் ஆமாம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம கடந்த நாட்கள் தியானித்தது போல ஆடுகள் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற ஆடுகள். அப்போ இது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். ஒரு சபையானது எங்கே முடிவடைகிறது? நியாய தீர்ப்பிலே முடிவடைகிறது. ஒருவேளை உங்களை சரியான பாதையில் ஊழியக்காரர்கள் நடத்தாவிட்டாலும் நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டால் அந்த சத்தியத்தில் நிற்கணுமே தவிர அதை மேற்கொண்டு நீங்கள் அதுக்கு விரோதமாக வருகிற பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நோக்கம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஆகவே வாசித்து நான் முடிக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் சபையிலே நியாயாதிபதி நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறாகவே பிசாசுக்கு நீங்கள் இடம். தேவ வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? அன்பு வரும், அந்த நேசம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர். அதான் சொல்கிறேன். சபை முடிஞ்சோடனே எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அமர்ந்து நல்லா பேசிட்டு போகணும். அப்படி நான் முந்தி நீ முந்தி அப்படி இது ஒரு சபை. ஒரு மேய்ப்பருக்கு கீழே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஊழியம் தான் செய்கிறீங்க. ஆக அந்த ஊழியம் முடிஞ்சோடனே எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமர்ந்து உட்காந்து அப்படி பேசிட்டு அப்படியே போகணும். நான் அவங்களோட பேச மாட்டேங்க அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அந்த உலக கண்ணில் பார்க்கக்கூடாது. கடந்த நாட்கள் சொன்னது போல இல்லை மாம்ச கண்களில் ஒருத்தர் பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இல்லாட்ட அவங்களோட சூழ்நிலையை பார்த்து அப்படி இருக்கக்கூடாது. நாம் சபைக்கு வர்ற எல்லாரும் என்ன செய்யணும்? பெந்தெகோஸ்து அனுபவம் உள்ளவர்களாக எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க. 23 வாசிட்டு நம்ம முடிப்போம். அவைகளை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது ஆமீன். அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே காட்டுகிறார்கள். ஆமீன். அவர் தாவீது வம்சத்தில் வருகிற ஆமீன் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் ஆசாரியராக இருக்கிறார். அவரே மேய்ப்பனாக இருக்கிறார். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இடாதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் காவலிட்டு காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களில் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்ற காலத்திலே என்ன செய்கிறான்? மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். அப்போ சபை எப்படி இருக்க வேண்டும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். சபை இருக்கிற விசுவாசப்படி எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை பாராட்டுறபடி நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தகப்பன், அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற அந்த ஒருமனப்பாடு, அதுதான் அபிஷேகம். அதை தானே பெந்தெகோஸ்து நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதானே அவர்களுக்கு அந்த வல்லமை வந்ததுக்கு பிறகுதானே அவர்கள் என்ன செய்தார்கள்? உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நம்மக்கிட்ட போட்டி, நம்மக்கிட்ட போராமை, நம்மக்கிட்ட மேட்டுமை அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. 27 வாசிங்க. வெளியிலே விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பாருங்க. அப்போ ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுகிறபடினாலே என்ன நடக்குது? ஆசீர்வாதமான மழை பெய்யுது. அதனால வெளியிலே என்ன நடக்கும்? விருட்சங்கள் தங்கள்
கனியை தரும். இந்த மாதத்தில் என்ன நடக்குது? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பூமி தன் பலனை. அப்போ பூமி பாருங்க, அப்போ நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு பூமி எப்படி இருக்குது? ஆயத்தமாக இருக்கிறது. நாம் தவறான வழியில செய்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? மழையை நிறுத்துகிறார், வறட்சியை ஏற்படுத்துகிறார். வறட்சினாலே பூமி அப்படியே ட்ரை ஆகுது. அதனால நமக்கு செழிப்பு வர மாட்டேன். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிற பொழுது பூமி தன் பலனை கொடுக்கும். சுகமாயிருப்பார்கள். அறுத்து ஆமென். கடன் அடிமை, வியாதி அடிமை, என்னென்ன அடிமைகளாக இருக்கு, இந்த அடிமைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாராம்? நீக்கலாக்கி விடுவிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழுப்புவேன். நாற்று என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே காட்டுகிறது. எழுப்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் கொல்லப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்திலே அக்டோபர் மாதம் என்னது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் என்ன? மேய்ச்சலை கண்டு அடைவீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் மேய்ச்சலை கண்டு அடைய வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன இருக்கணும்? சபைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டவளாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த 5 விரலும் செயல்பட்டால் தான் ஒன்றை தூக்க முடியும், ஒன்றை செய்ய முடியும். ஆமீன். ஒரு வசனம் ஒன்று வேணும். 30 நூல் அறாது என்று சொல்வது போல சபைகளுக்குள்ளே சத்துருவானவன் வந்து அங்கே நம்ம சொல்லப்பட்டது போல யோவான் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தது போல யோவான் அதே வசனத்தை எடுங்கள். 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவருடைய வேலையே அதுதான். வருவான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் எளிமையின்றி நாம் செபிக்க போகிறோம். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் என்ன செய்வான்? சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல், உலகத்துக்குரிய மேய்ச்சல் இருக்கிறது. வேதத்தின் வசனங்களை என்ன செய்யணும்? அப்போ வசனங்களை வாசிக்க உள்ளே சென்று வேதங்களை வாசிக்கணும். வேத வசனங்களை வாசிக்க தான் நம்ம பலனடைய முடியும். வேத வசனங்கள் மூலம் தான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்போ உள்ளே செல்லும். என்ன செய்யணும்? ஹோட்டலுக்கு வெளியே நின்னா சாப்பிட முடியுமா? வெளியில் போர்டெல்லாம் போட்டு அதை பார்த்துட்டு அப்படின்னு சாப்பிட முடியுமா? என்ன செய்யணும்? உள்ளே போகணும். போயிட்டு என்ன செய்யணும்? ஆர்டர் பண்ணணும். ஆமாம், ஆர்டர். நான் இங்கிலீஷ் போனேன். அப்போ ஆர்டர் பண்ணி அப்புறம் என்ன செய்யணும்? அதை வாங்கி என்ன செய்யணும்? சாப்பிட்டு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். வெரி குட். ஆமாம், தண்ணி குடிக்கணும் இல்லையா? அவங்க வந்து கணக்காக சொல்கிறாங்க. எல்லாரும் விக்கிக்கிட்டே போயிருக்கீங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அதை வாங்கினது என்ன செய்யணும்? ஆர்டர் பண்ணது என்ன செய்யணும்? சாப்பிட்டு என்னம்மா? சாப்பிட்டு முடிக்கணும். ராமேன் சொல்லுங்க. அப்படியே பாதி வச்சுட்டு போகிறதெல்லாம் லேட்டஸ்ட். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் அப்படின்ட்டு அப்படி அது அல்ல. என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிக்கணும். ஏன் இதை சொல்லுவேன்னா, வேதத்தை என்ன செய்யணும்? உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? மேய்ச்சலை காண வேணும். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் இருக்கிற விஷயங்களை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து பலனடைந்து இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? அந்த மேய்ச்சலை காணுங்க. அப்படியே மாடுகள் என்ன செய்யும்? அப்படியே சாப்பிட்டு கொண்டே போகும்.
அது எப்படி இருக்கும், ஆடுகள் அப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்போ அவன் என்ன செய்வான், அது நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான், யோவான் சொன்னது, யோசுவா சொன்னது போல் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யாது, அப்படியே தன் வீட்டுக்கு போகும். வீட்டு அந்த பட்டிக்கு போகும். போயிட்டு என்ன செய்யும், பட்டியில் போய் என்ன செய்யும், என்ன செய்யும், அப்போ நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும், அசவு போடணும். ஐயா பேசினாங்க, பாதி புரிச்சு பாதி புரியலை அப்படின்லாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அசவு போட இன்னும் நிறைய விஷயங்களை கத்த என்ன செய்வான் உங்களுக்கு. அப்போ அதுதான், அதை சாப்பிட்றது பலன் அல்ல, அதை அசை போட்டு சாப்பிடணும். நம்மளாம் சாப்பிட்றது ஏன் நமக்குள்ள வியாதிகள் வர்றதுக்கு காரணம் என்ன, அப்படியே போட்டு அப்படியே உள்ளுக்கு கொண்டு. அப்படி அல்ல, நமக்கு ஏன் 32 பல்லு, எத்தனை பேருக்கு பல்லு இருக்கோ தெரியல. ஏன் பல்லை கொடுத்துருக்கார் ஆண்டவர், ஏன் நாக்கு கொடுத்துருக்கிறான். இது பெரிய ஒரு மெஷின். நம்ம இந்த மெஷினை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த வாய்க்குள்ள சாப்பாடு போனோம்னு என்ன செய்ய வேண்டும், அது பாருங்க, கணக்கா கீரை பிள்ளையை தள்ளி விடும், கடுகை தள்ளி விடும், இதெல்லாம் தள்ளி விட்டு என்ன செய்யும், சாப்பாட்டை மட்டும் என்ன செய்யணும், நல்லா சவைச்சு என்ன செய்யணும், சாப்பிட உட்கொள்ளுங்க. அப்போ தான் அது என்ன செய்யும், சரியாக சீரழித்து உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு புஷ்டியை கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ஒன்றுமே செய்யாமல் என்ன செஞ்சிடறோம், கடலில் கொண்டு போய் போடுற மாதிரி அப்படியே போட்டு எல்லாம் வயிற்றுக்கு போனோன்னு தான் என்ன ஆகிடுறது, அங்கே வலி இங்கே வலி எல்லாம் வர்றது. வலியெல்லாம் வர்றதுக்கு காரணம் உணவு அல்ல, வியாதி வர்றதுக்கு உணவு காரணம் இல்லை. நஞ்சே சாப்பிட்டாலும் அதை நல்லா மென்று சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மதுரமான ஒரு சுகத்தை கொடுப்பாங்களாமின்னு சொல்லுங்கள். ஆகவே என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன செய்யணும், உள்ளும் புறமும் போகணும் ராமின்னு சொல்லுங்கள். வேதத்தை எத்தனை பேருக்கு இதில் 67 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அது 66 புஸ்தகங்கள் இருக்கிறது இல்லையா, எத்தனை பேருக்கு தெரியும் 66 புஸ்தகம் சொல்ல தெரியுமா? ஆதியாகமத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள். அப்படியே ஓடராக எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொன்னால் நான் ஒரு ப்ரைஸ் சொல்லுறேன். பைபிள் கிளாஸ் போகிறவங்க ஒரு மேடம் அடுத்து வரணும். இப்போ சொன்னீங்கன்னா நான் ஒரு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி வாசிங்க. ஆண்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். நமக்கெல்லாம் அப்படி தான். ஆண்டவர் ஏதோ கடலில் போயிட்டு ஒரு வேலை தொட்டு நக்கிற நேரமே அந்த உப்பு தெரிகிறது மாதிரிக்கு இது கொஞ்சம் விட முடியலை. இப்போ நான் யோசிப்பேன், அந்த காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா பேசாமல் எல்லாத்தையும் கம்பெனிகளில் போயிட்டு அழகாக காரில் போகிறோம். 24 மணி நேரமும் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் மாதிரிக்கு, யூகேஜி பிள்ளை மாதிரிக்கு இதே எடுத்து தேட வேண்டியதாக இருக்கும். மகள் சொன்னாலே, அந்த ஆரம்பிக்கிற ஒரு வசனம் சொன்னாலே, கர்த்தரையே நம்பி அப்படி சொன்னால் இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் முடிஞ்சாலும் அவரை தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்கும். அவர் கொடுக்குற வார்த்தைகளை சரியாக ஜனங்களை கொண்டு வர வேண்டும். இந்த ஆராதனை இந்த இடத்துல நின்று பார்க்கணும். அந்த நேரத்தில் விசவாதபடி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பலவீனம் வரும், தேவையில்லாத வார்த்தைகள் வரும், தேவையில்லாத சிந்தைகள் வரும். எல்லாவற்றையும் ஒட்டிக்கு தான் ஒரு ஊழியக்காரன் செய்யணும். ஒரு சுகப்பிரசவத்தை பண்ணுகிற ஒரு ஹிஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு, அதுபோல் அந்த பிரசவம் அதோடைய வார்த்தையானது பிரசங்கம் சரியாக பிரசவிக்க வேண்டும் ஜனங்களுக்குள்ளே. அது நசல் கொண்டதாக இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை கேட்குற நீங்கள் பலன் அடைய வேண்டும். ஆகவே ஒரு சாதாரண விஷயம் அல்ல, கர்த்தர் உங்களை என்னையும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அதுதான் அந்த யோவான் புத்தகத்தில் பார்க்கிறோம். அவர் அந்த ஜனங்கள் மேலே அவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே எனக்கு கரிசனை இருக்கோ இல்லையோ, ஆண்டவருக்கு கரிசனையாக இருக்கிறார். அவர் இங்கே தவறான உபதேசமாக இருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு போயிடுவார். நீங்கள் சரியான இடத்துல கர்த்தர் நான் நடத்துவேன் என்று சொல்லி கொண்டு போவார். அதனால் நீங்கள் எச்சரிக்கை. அதுபோல் உங்களுக்கு வசனம் தெரியுதுனால நீங்களும் காலத்துக்கு இருக்கிறார். நீங்களும் கவனமாக நின்று ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்குள்ளாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அதை பண்ணி இதை பண்ணின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கிற நேரம் நம்ம நினைக்க வேண்டும், பிசாசானவன் நம்மளை வேறு வழியில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதில் நிதானமாக நடக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நிதானமாக இருக்க. கண்களை மூடுவோமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எல்லாரும் செய்தியை கேட்டீங்களா? மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க.